ஹாய், இன்றைக்கி வீடியோவில் நான் சிம்பிளான ஒரு இயரிங் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த காப்பர் ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். இது கேஜ் ஒயர்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மெலிசாக இருக்குது. இதை விட திக்காக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்தளவுக்கு திக்னஸாக மெலிசான ஒரு ஒயர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி இந்த கட்டர் இருக்குல்ல, இதோட பேக் சைடில் வச்சுக்கலாம். நீங்கள் பெண்ணு இல்லை உங்களுக்கு எந்த சைஸ் உங்களுக்கு தேவையோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இதை சுற்றி விட்டுக்கலாம். என்ன இருக்கோ பெண்ணோட மூடியோ இல்லை வேறு என்னவோ அதில் நீங்கள் சுற்றி விட்டுருக்கலாம். சுற்றிட்டு இந்த மாதிரி தள்ளிட்டு திரும்பி என்ன இந்த அளவுக்கு நான் சுற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இது போதும். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கட் பண்ணி. இப்போ அதுலேருந்து நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இது இப்படி ஒன்றா சேர்த்து பிடிச்சிட்டு இந்த இருக்குல்ல எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி விட்டோம்ல, அதை வந்து இதுக்குள்ளே வந்து ரோல் பண்ணி இது ஒரு நாட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட் ரோல் பண்ணி நம்ம டைட் பண்ணி விட்டாலே போதும். இது செக்யூர் ஆகிடும், வராது வெளியே. நீங்கள் இதை விட திக்கு ஒயர் எடுத்திங்கன்னா இது எல்லாமே வந்து இப்போ நான் கையில் நான் தள்ளி விட்டேன்னா அந்த மாதிரி தள்ள முடியாது உங்களால். நீங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு கட்டரோ இல்லை இந்த மாதிரி டூல்ஸோ வச்சு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஆனால் வந்து திக்கான ஒயர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கம்மலோட ஷேப் வந்து உங்களுக்கு அப்பப்போ மாறாது. நம்ம என்ன ஷேப்பில் கொடுக்குறோமோ அந்த ஷேப்லேயே இருக்கும். இது வந்து ஒரு கொரியன் டைப் இயரிங் மாதிரி தான் இருக்கும். போடும்போது வெஸ்டர்ன் வேர்க்கு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேர் பண்ணாலே கேட்பாங்க இந்த இயரிங் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து நானும் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேல் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் பண்ணிட்டேன். இப்படி அவ்வளோதான். இது நல்லா செக்யூர் ஆகிடுச்சு. இப்போ இப்படி தான் இருக்கும். இதை நம்ம பிரித்து விட்டுக்கணும். இப்போ நீங்கள் இதை இப்படி பிரிச்சிங்கன்னா இப்படி வரும் ஸ்ப்ரிங் மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, இப்படி வரும். இப்போ இந்த மாதிரி வந்து அதை வந்து கையிலே வந்து அடுத்து போடுவோம். இந்த ஒயர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியான ஒரு ஒயர் என்று. என்கிட்ட வந்து திக்னஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஒயர் வந்து தீர்ந்து போச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃப்ளவர் மாதிரி இதை 1 by 1 இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ திக்னஸ் அதிகமாக இருந்தால் உங்களால் கையில் இதை பண்ண முடியாது. நீங்கள் அந்த டூல்ஸ் வச்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து நெயிலுமே இல்லை. நெயில் இல்லாதனால எனக்கு பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. எடுக்க முடியல. இது முடிஞ்ச வரைக்கும் ஒன்றும் இந்த மாதிரி ஒன்று கீழே ஒன்று வர மாதிரி அடுக்கடுக்காக வர மாதிரி நம்மளுக்கு ஃப்ளவர் மாடலில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இந்த ஓரத்துலலாம் நம்ம இந்த மாதிரி மடக்கி விட்டுருணும். இப்படி தாங்க ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதோட சென்டரில் வந்து நான் பீட்ஸ் ஒட்டிக்கிறேன். சும்மா லைட்டாக ஒரு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் ஒட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டால் போதும், ஒட்டிடும். இதில் ஹூ கட் அரைச்சி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கொரியன் இயரிங் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வேர் பண்ணும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். டெஃபினட்டாக வெஸ்டர்ன் வேர்க்கு வந்து இது செம்ம சூப்பராக இருக்கும், கிளாஸியாக. இது வந்து என்கிட்ட ரெகுலராக நிறைய சேல் ஆகிற ஒரு ப்ராடக்டில் இதுவும் ஒன்று. இதோட இதோட பெரிய சைஸும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆஃப் பீட்ஸ் வச்சுருக்கேன். ஹூ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி பீட்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி அதில் வந்து ஃபுல் பீட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து கொரியன் டாப்பு, இந்த ஸ்கர்ட்டு, அப்புறம் ஹைவேஸ்ட் ஜீனு, அந்த மாதிரி ஷார்ட் டாப், அந்த மாதிரி இப்போ வெஸ்டர்ன் வேர் போடும்போது இது போட்டிங்கன்னா லுக்கு தனியாக எடுத்து கொடுக்கும். எல்லாருமே கேட்பாங்க. என்கிட்ட அதிகமாக சேல் ஆகிற ப்ராடக்ட்டில் இது ஒன்று. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.